படத்தை தயாரித்த கருணாஸ் மற்றும் வெளியிட்ட சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் நம்முடைய திரைப்பட இயக்குனர் கிட்டு ஏந்திருங்க அவர்களுக்கும் மிகச்சிறப்பாக அந்த மருத்துவ டாக்டராக அதாவது பாத்திரத்தில் நடித்து உலகத் தமிழர்கள் உள்ளங்களில் இடம்பெற்ற சகோதரிக்கும் இந்த கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக உலகளாவிய தமிழர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. விரைவில் எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக இந்த பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் இந்த குழுவுக்கும் விரைவில் நாங்கள் பாராட்டு விழா எடுத்து சிறப்பு செய்ய இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தலைவர்கள் திடீரென்று ஒரு 24 மணி நேர இடைவெளியில் திரும்ப எல்லாரையும் ரொம்ப வேண்டுகோள் வைத்து அழைத்தேன் வந்தார்கள். அதுபோன்று பல்வேறு அமைப்புகள் தமிழரசன் தலைமையிலான தமிழ்நாடு விடுதலை படையினுடைய முன்னாள் போராளிகள் அமைப்பு, புலவர் கலியபெருமாளுடைய செங்கலம் அமைப்பைச் சேர்ந்த ஊர்மிளா தோழர் திரு SR பாண்டியன் அவர்கள் போன்ற பல்வேறு தலைவர்களும் ஆதரவு தெரிவித்தார்கள். இன்னும் பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. STB திரு நெல்லை முபாரக் போன்றவர்கள், அதுபோல் பல அரசியல் கட்சி தலைவர்களும் குறுகிய நேரத்தில் ஆதரவு தந்தார்கள். எல்லாரும் தமிழ்நாட்டின் பல முனைகளில் இருந்த காரணத்தினால் இதற்கு நேரடியாக பங்கேற்க முடியவில்லை. அந்த வகையில் ஆதரவு தெரிவித்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் இயக்கத்தின் தலைவர்களுக்கும் எங்கள் வேண்டுகோளை ஏற்று வருகை தந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நாங்கள் அதுக்கு தான் இப்போ ஒரு சட்டமாகவே இதை கொண்டு வரணும். ரெட் ஜாயிண்டாக இருக்கலாம், இல்லை இன்னொரு ஆட்சி வந்த பிறகு இன்னொரு படத்தினுடைய நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் கூட இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இதுபோன்று மொழி, இனம், தமிழ் சார்ந்து தயாரிக்கின்ற இயக்கின்ற அவர் யாராக இருந்தாலும், அவர் எந்த கட்சி அதெல்லாம் பார்க்காம அந்த படைப்பாளிகளுடைய அதற்கு உரிய முக்கியத்துவம் தந்து அதை வெளியிட வேண்டும், அதற்கு ஒரு வரைமுறை செய்யப்பட வேண்டும் என்றுதான் இந்த கூட்டமைப்பு விரும்புகிறது. கண்டிப்பாக இந்த கூட்டமைப்பு இதை உங்களுடைய கருத்தை நாங்கள் வலியுறுத்துவோம். அதுக்கு தான் சொல்கிறேங்க, அதான் சிஸ்டம் பண்ணுன்றேன், அதுதான் வரைமுறை பண்ணுன்றேன். அதான் இந்த கூட்டம் என்ன சொன்னேன், வந்து உட்காந்தோடனே ப்ரீஃப் பண்ண இல்லை. அது சின்ன படம், பெரிய கதாநாயகன், சின்ன கதாநாயகன் இது எல்லாம் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் யார் படத்தை முதல் போட்டு அவன் வீட்டை விற்று நிலத்தை விற்று கிராமத்துலேருந்து அண்டா கொண்டாட அடகு வச்சு கூட படம் எடுத்தாலும் கூட அந்த தியாகத்தோடு சொன்னாங்க பாருங்கள், மிக கிளியராக ஒரு படைப்பாளினுடைய படைப்பை ஒரு திரையரங்கு உரிமையாளர்கள் முடக்கக்கூடாது. அதேமாதிரி பார்வையாளராக இருக்கின்ற பொதுமக்கள் எந்த படத்தை பார்க்கணும், எந்த படத்தை பார்க்கறதுக்கு அனுமதிக்கணும் என்று திரையரங்கு முதலாளிகள் அல்லது நீங்கள் சொன்ன தயாரிப்பு நிறுவனங்கள் முடிவு செய்யக்கூடாது. மக்கள் தான் முடிவு செய்யணும் எந்த படத்தை பார்க்கலாம், எந்த படத்தை நாங்கள் பார்க்காம புறக்கணிக்கலாம் என்பது. அதுக்காக PVRஓ ஐநெக்ஸோ இங்கே இருக்கிற நீங்கள் சொல்கிற தயாரிப்பு நிறுவனங்களோ அதை முடிவு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு கூடி நாங்கள் அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். சட்டம் இயற்றணும், இதை வரைமுறை செய்யணும் அப்படின்னு சொல்றதே அதற்காகத்தான். கண்டிப்பாக அவர்கள் தான் குரல் கொடுக்கணும், அவங்க குரல் கொடுக்கல. இதான் அந்த அளவுக்கு இங்கே தமிழிடத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை. நான் தான் சொன்னேன், கேரளாவில் இருக்கிற ஒற்றுமை, கர்நாடகத்தில் இருக்கிற ஒற்றுமை, ஆந்திராவில் இருக்கிற ஒற்றுமை, அதே மாதிரி வட இந்தியாவில் இன்னைக்கு இந்தி படம் தான் முதல் ப்ரியாரிட்டி. அங்கே அவர்களுக்கு இருக்கிற ஒற்றுமை இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள் இல்லை. இங்கே திரைப்படத்துறையிலும் சாதி இருக்கிறது, கட்சி இருக்கிறது, இங்கே அரசியல் துறையிலையும் சாதி இருக்கிறது, கட்சி இருக்கிறது, மதம் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் தாண்டி இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் 15 ஆண்டுகளாக செயல்படுது. இது போன்ற தமிழ் சமூகத்திற்கு ஒரு நெருக்கடி வருகின்ற போது இந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டங்களில் நாங்கள் ஒன்று கூடி அரசுக்கு உரிய அழுத்தங்களை கொடுக்கிறோம், வேண்டுகோளை வைக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இதற்காக நாங்கள் ஒன்று கூடி இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இல்லை, இந்த படத்தை அதை நான் சொன்னேன், திரு கருணாஸ் அவர்களுடைய தயாரித்து அதை விநியோக உரிமையை நம்முடைய சுரேஷ் காமாட்சி வாங்கி எனக்கு லாபம் நோக்கல, 2 பேருமே எனக்கு பணம் ஒரு முக்கியமில்லை, இனம்தான் முக்கியம்னு முடிவெடுத்து அவங்க OTTல வெளியிட்டுட்டாங்க. உலகம் முழுவதும் இதை முதல் நாள் வெளியிட்ட உடனே அது இணையத்திலேயே அது ஜாமாகிற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு அடைஞ்சிருக்கு. அதனால் அவர் பணத்தை பற்றி இது கல்ல. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு ஆபாசம் இல்லை, ஒரு வன்முறை இல்லை, யாரையும் குறை சொல்லலை. ஒரு மருத்துவ போராளியுடைய தியாகம், அர்ப்பணிப்பு,
எதிரி கூட பிடிப்பட்டால் அவர் புலிகள் வந்து ஒரு ராணுவத்தை சுட்டு அந்த இடத்துல இறந்துட்டா கூட அந்த உடலை எடுத்து பத்திரமா பாதுகாப்பு பண்ணி அவங்க எதிரியிடம் ஒப்படைப்பாங்க ராணுவத்திட்ட. ஆனால் உயிர் இருந்துச்சுன்னா திரும்ப துப்பாக்கி எடுத்து போய் வச்சு அந்த உயிரை கொல்ல மாட்டாங்க. அவங்களை கூப்பிட்டு வந்து இவங்க பங்கரில் இருந்த போது கூட விமானம் மும்மாறி பொழிந்தாலும் கூட அந்த உயிருக்கு ரத்தத்தை கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றுகிற ஒரு மகத்தான பணியை தான் அந்த மருத்துவ குழு அங்கே செஞ்சிருக்கு. அந்த கட்டமைப்பு அங்கே தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனால் வெறுமனே விடுதலை புலிகள் என்பவர்கள் வன்முறையாளர்கள், விடுதலை புலிகள் என்பவர்கள் தீவிரவாதிகள் என்று அந்த அந்த விடுதலை போராட்டத்தையே கொச்சைப்படுத்துகிற ஒரு கூட்டம் இந்த நாட்டில் இருக்க தான் செய்யுது. ஆக இது போன்ற கிட்டு போன்றவருடைய இந்த படைப்பும் இது போன்ற தங்கையினுடைய அந்த சிறப்பான அந்த நடிப்புகள் தான் அதன் மூலமாக மக்கள் மனங்களில் விடுதலை புலிகள் என்பவர்கள் இவ்வளவு ஒரு அற்புதமான மனிதநேயம் கொண்டவர்களா, எதிரியை கூட களத்தில் அவர்கள் வந்து இதுவரை காயம்பட்டா கொண்டு வந்து பங்கரில் வச்சு பாதுகாத்து உயிர்மை நேயத்தோடு திரும்ப அவர்கள் கரங்கள் ஒப்படைக்கக்கூடிய ஒரு மனித மனம் படைத்தவர்களா என்பதை இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியல. அப்ப தெரியப்படுத்துவதற்கு இது போன்ற படைப்புகள் வரணும். அதே மாதிரி ஏற்கனவே மேதகுன்ற ஒரு அற்புதமான படம் என் கட்சியினுடைய தோழர் குட்டிமணி அவர்கள் பிரபாகரன் வேடமிட்டு நடித்தார். அற்புதமான ஒரு படைப்பு. அப்ப அந்த படைப்புக்கும் நாங்க வந்து கொடுக்கணும்னு கெஞ்சணும். அந்த படத்துக்கும் அதிகமான திரையரங்கு கிடைக்கல. இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் இது மாதிரி இனத்தை குறித்து, மொழியை குறித்து, தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து பேசுகிற இந்த படங்களுக்கு பெரிய திரையரங்கு கிடைக்கலன்னா அது எவ்வளவு வலியா இருக்கு சொல்லுங்க. இப்போ நாங்கள் வந்து எந்த திரைப்படத்துக்கு நாங்கள் கதாநாயகனுக்கோ விநியோகத்திற்கோ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எதிர்மான இல்லை. இப்போ நேற்று கூட சிறை என்ற ஒரு அற்புதமான படத்தை ஒரு தமிழ் ஒரு சின்ன பட்ஜெட்டில் அற்புதமாக எடுத்துருக்கிறாங்க. நாங்கள் அதையும் தாங்க பாராட்ட செஞ்சோம். எந்த படைப்பாளிகளையோ நீங்கள் எந்த ஒரு நிறுவனமும் கட்டுப்படுத்தக்கூடாது. எந்த திரையரங்கு உரிமையாளர்களும் இந்த படத்தினுடைய தான் நாங்கள் வெளியிடுவோம், இதுக்கு தான் தியேட்டர் தருவோம், இதுக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படி சொல்லக்கூடாது. கடந்த காலத்தில் தங்கர் பச்சாலாம் எப்படி அழுது புலம்பி வெடிச்சிருக்கிறார், கௌதமெல்லாம் வெடிச்சிருக்கிறார், கீரா தமிழ் தேசிய இயக்குனர் எப்படி வெடிச்சு வெம்பி இருக்கிறாங்க. அப்போ இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவோ அல்லது தமிழர் உரிமை பேசுகிற அல்லது பெரியாரியை பேசுகிற ஒரு முற்போக்கு கருத்துடைய இயக்குநர்களோ படைப்பாளிகளோ இந்த மண்ணில் வெற்றி அடைய முடியாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் எங்கிறது அந்த கார்பெட் எங்கள் மண்ணில் உட்கார்ந்து கொண்டு தீர்மானிப்பது இது எப்படி ஜனநாயகம் ஆகும்? அதற்காகத்தான் நாங்கள் இந்த எச்சரிக்கையை பதிவு செய்கிறோம். நன்றி.